அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். சென்னை ராயபுரத்தில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பட்டிமன்ற பேச்சாளர் திண்டுக்கல் ஐ. லியோனி தாவேகாவிற்கு வழங்கப்பட்ட விசில் சின்னத்தை விமர்சித்து கதை ஒன்றை கூறினார். இதுல இடையில ஒருத்தர் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஐயோ பொழுது போலன்னா ஒரு இடத்துல கூட்டத்தை போட்டு திமுக ஒரு அரை மணி நேரம் திட்ட வேண்டியது, போய் ரூம்ல போய் படுத்துக்க வேண்டியது, திருப்பி ஒரு 15 நாள் கழிச்சு ஒரு 200 பேரை கூப்பிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்காம விட மாட்டேன் அவர் திருப்பி போய் படுத்துக்கிறாரு. திருப்பி ஒரு ஊர்ல வந்து திராவிட முன்னேற்றம் என்னங்க ஒரு கதை ஒன்று சொல்லிடுறேன், சொல்லித்தாங்க. ஏன்னா அவரும் கதையெல்லாம் சொல்லுவார். ஒரு சின்ன பேரை ஒரு அப்பா திருவிழா கூட்டிட்டு போயிருக்காரு. அவன் திருவிழாவில் நிறைய பொருள் வித்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த ஊதுற விசில் வித்துருக்கேன். விசில் எப்பா அந்த விசில் ஒன்று வாங்கி கொடுப்பா அப்படின்னுட்டு விசில வாங்க இப்போ கண்ட நேரத்தில் ஊதிக்கிட்டு போடா, எனக்கு காதெல்லாம் வாங்கி கொடுப்பா, ஒரு விசில் கூட வாங்கி கொடுக்காது, நீ அப்புறம் எதுக்கு என்னை பெத்த என்னடா பெத்ததுக்கு விசிலுக்கு என்னடா சம்பந்தம். விசில் வாங்கி கொடுத்தாரு அவன் அப்பா. பஸ்ஸில் கூட்டிடுறாரு, விசில் மயந்தாயிட்டு பஸ் போயிட்டு இருக்கு. கண்டக்டர் விசில் அடிச்சா தானே பஸ் நிற்கும். இவன் இடையில விசில் எடுத்து அப்படின்னா பஸ்ஸை நிறுத்திட்டாரு கண்டக்டர். ஏன் சும்மா விசில் அடிச்சுட்டு இருக்கா, இது ஸ்டாப்பே இல்லை. நான் அடிக்கலையா, அப்புறம் எவன்டா அடிக்கிறது? ஒரு சின்ன பிள்ளை அடிச்சுக்கிட்டே இருக்கேன். தெரியாதனமா அவன் கையில் விசிலை கொடுத்துட்டாங்க. அந்த விசிலை பிடுங்குறான்னா முடியாது, எங்கள் அப்பா என்கிட்ட விசிலை நான் கொடுக்க மாட்டேன், நான் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். பொழுது போகிற நேரம்னா எடுத்து புருன்னு அடிக்கிறேன். இது டிரைவர் வண்டியை நிப்பாட்டிட்டு வண்டியை நிறுத்திட்டு இறங்கி வந்துட்டார். எத்தனை விசில் அடிப்பேன் பண்ணுறாங்க, முடியாது, நான் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், நீ நிப்பாட்டு. அப்புறம் கண்டக்டர் விசில பாக்கெட்டில் போட்டாரு. இவன் ஊதிக்கிட்டு இருக்கேன் விசில. டிரைவர் எங்கே நிப்பாட்டணும் தெரியாம போய்கிட்டு இருந்த பயணிகள்லாம் இறங்கி போயிட்டாங்க. இந்த விசில் ஓட்டுற பஸ்ல எவனுமே போகாதீங்களான்ட்டு. இந்த விசில எப்படி சின்ன பையனை கொடுத்த அந்த பஸ் நாசமா போச்சோ, அதே மாதிரிதான் புதுசா கட்சி ஆரம்பிச்சு திமுகவை ஒழிக்கணும்னு நினைச்சா அந்த குரூப் எங்க இருக்குன்னே தெரியாம போயிருந்த இடத்துல அந்த விசில் வச்சிருந்த பையன் நைட்டு தூங்கிட்டு இருக்கேன். பாக்கெட்ல விசில வச்சு நைட்டு தூங்குறப்ப யாரும் அடிக்காதா, விசில வைட அப்புறம் அடிச்சுக்கலாம் அப்படின்னு நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ 1:30 மணிக்கு முடிச்சிட்டான். விசில் எடுத்து பக்கத்து வீட்டில் ஒரு டிரைவர் அந்த ஆள் தூங்கிட்டு இருந்திருக்கேன். விசில் சத்தம் கேட்காம வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும்னா பக்கத்தில் வீட்டுக்காரமா படுத்துட்டு இருக்கு. அது குடுமையை பிடிச்சி இழுத்து பிரேக்கு ஆக்சிலேட்டர் திருப்பி அந்த அம்மா ஐயோ வைத்தியமா பிடிச்சிருக்கு, என்ன விசிலுன்னா வண்டி ஓட்டுற மாதிரி கனவு கண்டுட்டு குடுமையை பிடிச்சி பிரேக்கை போட்டது கீழே மயம் படுத்திருக்கேன். அவன் முகத்தை ஆக்சிலேட்டர்னு வதக்குன்னு மிதிச்சு மூக்குல ரத்தம். ஒரு சின்ன பையன் விசில கொடுத்தா என்ன ஆகுமோ அதே மாதிரிதான் புதிதாக கட்சி தொடங்கி ஆலமரம் போல் இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க நினைக்கும் அந்த விசில் கம்பெனிகள் இந்த நாட்டில் 2026 இருக்கிற இடம் தெரியாமல் போகும். அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம்.